அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப்போவது மன்னிப்பு என்னும் மாமருந்தை பற்றிதான். தெரிந்து செய்வது தவறு, தெரியாமல் செய்வது தப்பு. அதாவது, ஒரு செயலை நாம் செய்யும்போது அதை நாம் செய்வது சரியல்ல அல்லது முறையல்ல என்று அறிந்த பிறகும் அதை தெரிந்தே செய்வது தப்பு. ஆனால் ஒரு செயலை நாம் செய்யும்போது நாம் இதை செய்வது சரியா சரியற்றதா என்று அறியாமல் சிந்திக்காமல் செய்வது தவறு. தப்போ அல்லது தவறோ அதை செய்தவர் எவராயினும் அதை செய்ததால் அவருக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்ட பின் விளைவுகளை அவர் உணரும்படி செய்து அவரை மன்னித்து நல்வழிப்படுத்துவதே சான்றோருக்கு அழகு. அவர் திருந்தி வாழ சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுப்பதே மன்னித்தல் என்னும் மாபெரும் குணமாகும். மன்னித்தல் என்பதே மாந்தருக்கு வேண்டிய உயர்ந்த குணம் என்பது சான்றோர் வாக்கு. இதைத்தான் நம் பாட்டன் வள்ளுவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கிறார். அதாவது, நமக்கு ஒருவர் தீமை செய்கிறார், அவனை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் வெட்கப்படும்படியாக அவனுக்கு நன்மைகளை செய்து விடுவதே நல்லது. இது பண்பாளர் செய்யும் செயலாகும். அதாவது, சாதாரண மனிதர்கள் பிறரொருவர் தமக்கு தீமை செய்யும் போது உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை தண்டிக்க நினைப்பார்கள். ஆனால் அறிவில் சிறந்த சான்றோர் அப்படி நினைக்காமல் தமக்கு தீமை செய்தவரையும் மன்னித்து அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மையே செய்து விடுவார்கள். இங்கே சான்றோரின் உயர் பண்பும் பெருமையும் அவருடைய மன்னித்தல் என்னும் குணத்தால் வெளிப்படுகிறது. இதுபோன்று இவ்வுலகில் தங்களுக்கு இழைத்த தீமைகளை எல்லாம் பொறுத்து தவறு செய்தவர்களையும் மன்னித்து அவர்களை நல்வழிப்படுத்தி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து மறைந்த மாமனிதர்கள் பலர். அவர்களில் ஒருவர் நம் தேசப்பிதா காந்தி ஆவார். ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்யும் நோக்கில் இந்தியாவுக்குள் நுழைந்தார்கள். இந்தியாவின் பல பகுதிகளிலும் வேறு வேறு மன்னர்கள் ஆண்டு வந்தாலும் அவர்கள் தம்மிடையே ஒற்றுமையின்றி வேறுபட்டு இருந்ததாலும் அந்த பலவீனத்தை வியாபாரம் செய்ய வந்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டனர். அவன் நாட்டை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தம்மை எதிர்த்த ஆயிரம் இந்திய மக்களை கொன்று குவித்தான். வெள்ளையனை விரட்ட சுதந்திர போராட்டம் வெடித்தது. அப்போதெல்லாம் அவ்வளவு கொடுமைகள் புரிந்த வெள்ளையர்களை மன்னித்து நாம் திருப்பி அவர்களை தாக்கக்கூடாது என்று மக்களை கட்டுப்படுத்தி அகிம்சை வழியில் அறப்போராட்டம் நடத்தி இறுதியில் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார். மேலும் நாடு சுதந்திரம் பெற்ற வேளையில் இந்தியா பாகிஸ்தான் என்ற இரு நாடுகளாக பிரிக்கப்பட்டது. அப்போது எல்லை பகுதியில் இன மோதல்கள் ஏற்பட்டு பல உயிர்கள் கொல்லப்பட்டு இரத்த வெள்ளம் ஓடியது. அப்போதும் காந்தியடிகள் இரு இனத்தவரும் ஒருவரையொருவர் மன்னித்து தத்தம் பகுதிகளில் குடியேறி அமைதியுடன் வாழ வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினார். மக்களும் மற்றோரை மன்னித்து தத்தம் பகுதிகளில் அமைதியாக குடியேறினார்கள். ஆக காந்தியடிகள் நமக்கு கொடுமை செய்த ஆங்கிலேயர்களை மன்னித்து அறப்போராட்டம் நடத்தியதாலேயே நம் நாடு சுதந்திரமடைந்து இன்றும் நம் எல்லோரும் சுதந்திர காற்றை சுவாதித்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை விடுத்து அன்று காந்தியடிகளும் உணர்ச்சி வசப்பட்டு பதிலுக்கு பதில்
ஆங்கிலேயர்களை தாக்கியிருந்தால் வரலாறு வேறு விதமாக கூட எழுதப்பட்டிருக்கக்கூடும். இந்த மன்னித்தல் என்னும் பெருங்குணமே காந்தியடிகளை சான்றோனாய் வரலாற்றில் பதிவு செய்துள்ளது. இதுபோலவே மன்னிக்கும் பெருந்தன்மை உடையவர் இயேசுபிரான். இறைவன் அருளால் அன்னை மேரி ஈன்றெடுத்த இயேசுபிரான் சமுதாயத்தில் நடக்கும் அநீதிகளையும் அறியாமையையும் மூட நம்பிக்கைகளையும் வேண்டாத தீய சடங்குகளையும் களைத்தெறிவதற்காக இறைவனால் இம்மண்ணிற்கு அனுப்பப்பட்ட இறை தூதராவார். அவருடைய முற்போக்கு மற்றும் சீர்திருத்த சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத இன்னா குணம் கொண்ட மனிதர்கள் சிலர் நமது கொடிய அதிகாரங்களை பயன்படுத்தி இயேசுபிரானை துன்புறுத்தி அவர் தோள் மீது சிலுவையை சுமத்தி முட்கம்பிகளால் அவர் உடலை பிணைத்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறைவதற்காக அவரை நடத்தி செல்கிறார்கள். ஆனால் உடல் முழுக்க காயங்களை ஏற்று இரத்தம் வழிய அவ்வளவு கொடுமைகளையும் சகித்து கொண்டு அந்த வேதையான மண்ணிலும் இயேசுபிரான் இறைவனை பார்த்து வேண்டிக் கொண்ட வாசகம் இதோ: இறைவனே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இவர்கள் செய்யும் பாவங்களை மன்னித்தருளும் என்பதாகும். எப்பேற்பட்ட மனிதம்ப பண்பு! இவ்வளவு உயர் குணம் படைத்த இயேசுபிரான் பிறப்பால் யூத இனத்தை சேர்ந்தவர். பின்னாளில் அவர் பெயராலேயே கிறிஸ்துவம் என்ற மதம் தோற்றுவிக்கப்பட்டு உலகில் இன்று பல கோடி மக்களால் அம்மதம் பின்பற்றப்பட்டு வருகிறது. சரித்திர நிகழ்வுகளை குறியீட்டும் போது உலகில் கிமு கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிபி கிறிஸ்துவத்திற்கு பின் என்றும் காலத்தை குறிப்பிடுவது இயேசுவுக்கு மட்டுமே கிடைத்த பெரும் பேராகும். மேலும் கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் பாவமன்னிப்பு என்னும் ஆத்ம பரிகாரம் செய்யப்படுகிறது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்வதும் யாவரையும் மன்னிப்பதுமே கிறிஸ்துவத்தின் உயிர்நாடியாகும். தவறு அல்லது பாவம் செய்பவர்கள் அதை செய்யும் போது நடுநிலை தவறிய மற்றும் தடுமாற்றம் கொண்ட மனநிலையில்தான் அதை செய்துவிடுகிறார்கள். ஆனால் பின்னாளில் தாம் செய்தது தவறு என்று உணரும் போது அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார்கள். அதுபோலவே பாவம் செய்து வருந்தும் ஆத்மாக்கள் மன நிம்மதி பெறவும் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்கவுமே பாவ மன்னிப்பு என்னும் ஆத்ம பரிகாரம் செய்யப்படுகிறது. இதுபோன்றே இஸ்லாம் மார்க்கத்திலும் இறை தூதர் நபிகள் நாயகம் தன் சீடர்களுடன் நாள்தோறும் விடியற்காலை தொழுகை முடித்து தன் இல்லம் திரும்புவது வழக்கம். அப்படி அவர் திரும்பி வரும் வேளையில் ஒரு குறிப்பிட்ட வீட்டின் மாடியிலிருந்து துர்குணம் கொண்ட மூதாட்டி ஒருவர் வேண்டுமென்றே நாள் தவறாமல் நபிகள் நாயகம் மீது தலையில் மீது குப்பையை கொட்டுவது வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாளும் அதற்காக அவர் முகம் சுளித்ததே இல்லை, கோபம் அடைந்ததும் இல்லை. எல்லா நாளும் தன் மீது விழும் குப்பையை இன்முகத்துடன் துடைத்துவிட்டு நடையை தொடர்வார். யார் கொட்டுகிறார்கள் என்று கவனித்ததே இல்லை. ஒரு நாள் அதிசயமாக அவர் வரும் வேளையில் அவர் தலைமேல் குப்பை விழவில்லை. தவறாமல் ஒவ்வொரு நாளும் குப்பையை போடுபவர் இன்று ஏன் போடவில்லை என்று எண்ணினார் நபிகள் நாயகம். அவருக்கு என்ன ஆகியிருக்குமோ என்று மனம் பதறினார். இதுதான் வள்ளுவர் உரைத்த சான்றோர் குணம் ஆகும். உடனே தன் சீடர்களை நோக்கி அவருக்கு என்ன ஆயிற்று என்று விசாரித்து வரும்படி பணித்தார். அவர்களும் மாடிக்கு சென்று விசாரித்து அம்மூதாட்டியை நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாக கூறினார். உடனே தாமதிக்காமல் நபிகள் நாயகம் மாடிக்கு விரைந்து அந்த மூதாட்டியை நலன் விசாரித்தார். தமக்கு தொடர்ந்து இன்னல் புரிந்தவர் என்பதையும் மறந்து மன்னித்து அவரை நலம் விசாரித்த பெருமகனார் நபிகள் நாயகம். உயர் குணத்தை உணர்ந்த மூதாட்டி தன் செயலுக்கு வெட்கப்பட்டு பின்னாளில் நலமுடன் வாழ்ந்தார். இந்த மன்னித்தல் என்னும் பெருங்குணமே நபிகள் நாயகம் அவர்களையும்
வரலாற்றில் சான்றோனாய் பதிவு செய்துள்ளது. அடுத்து, மன்னித்தல் என்னும் பெரும் குணத்திற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் அன்னை தெரசா ஆவார். உலகின் வேற்று மண்ணில் பிறந்து நமது இந்திய மண்ணில் செவிலியர் தொழில் புரிந்து பின்னாளில் ஆதரவற்ற ஏழைகளுக்கும் தொழு நோயாளிகளுக்கும் தொண்டு செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து நம் மண்ணிலேயே உயிர் நீத்தவர். அவர் செய்த தொண்டுக்காக அவருக்கு உலகின் மிக உயர்ந்த விருதான நோபல் பரிசும் போப்பாண்டவர் அவர்களால் வாட்டிக நகரில் அறிவிக்கப்பட்டிருக்கிற புனிதர் பட்டமும் வழங்கப்பட்டது. அவர் இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தா நகரில் ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவி மக்களுக்கு சேவை செய்து வந்தார். அத்தொண்டு நிறுவனத்திற்கு பொருளுதவி வேண்டி ஒரு நாள் கல்கத்தாவின் கடை வீதிகளில் ஒரு கடைக்காரரின் கையேந்தி நின்றார். அந்த கடைக்காரர் இவரை தகாத கடும் சொற்களால் திட்டி அவர் முகத்தில் உமிழ்நீர் உமிழ்ந்துவிட்டார். ஆனால் அன்னை தெரசாவோ அவர் மேல் துளியும் கோவப்படாமல் தன் முகத்தில் அவர் உமிழ்ந்த எச்சிலை தன் உள்ளங்கையில் ஏந்தி அவரிடம் மிகவும் பணிவாக, ஐயா, நான் கேட்காமலேயே நீங்கள் அளித்த இந்த பரிசை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். அதுபோலவே நான் உங்களிடம் விரும்பி வேண்டும் பொருளுதவியை அளிப்பீர்களா என்றார் அவர். அதையும் மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார். தன் முகத்தில் உமிழ்ந்த நீரை தன்னை இகழ்ந்தவரையும் கருணையோடு மன்னித்த இந்த உயர் குணம் மனித வரலாற்றில் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். மன்னித்தவன் மனம் நிறைவடைகிறான், மன்னிக்கப்பட்டவன் மனம் நிம்மதி அடைகிறான். மன்னிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், மன்னிக்க மறுத்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர். மறப்போம், மன்னிப்போம், வாழ்வில் உயர்வோம். வாருங்கள் வடம் பிடிப்போம், நாளைய வரலாற்றில் இடம் பிடிப்போம். நன்றி, வணக்கம்.